நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். கடவுளுடைய மகா பெரிதான கிருபையினால ஒரு புதிய நாளை கண்டிருக்கிறோம். இந்த புதிய நாளின் காலை வேளையிலே கடவுள் நமது வழிகளை கவனித்துக் கொள்வார் என்கிற காரியத்தை நாம் விசுவாசிப்போம். கடவுள் நமது வழிகளை கவனித்துக் கொள்வார் என்கிற காரியத்தை நாம் விசுவாசிப்போம். இதற்காக ஆதாரமாக தெரிந்துள்ளப்பட்ட வேத பகுதி 1 சங்கீதம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது: நீதிமான்களின் வழியை கர்த்தர் கவனித்துக் கொள்வார். அப்போ கடவுள் என்ன பண்றாரு? நம்முடைய வழிகளை கவனித்துக் கொள்கிறார். எதற்காக என்றால், அவருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் நாம் பெற்றதனால கடவுள் அந்த ஞானஸ்தானத்தின் வழியாக நம்ம நீதிமானாக்கி இருக்கிறார். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு என்று நம்மை பிழைக்கும்படியாக செய்து நம்மை நீதிமானாக இந்த உலகத்துல வாழ வைத்திருக்கிறாரு. நாம் நீதிமானாக வாழுகிறதுனால நம்முடைய கடவுள் நம்மை கவனித்துக் கொள்கிறார். எப்படி என்றால், அவர் நித்தமும் நம்மை கவனிக்கின்றவராகவே இருக்கிறார். சில வேளையில மனுஷங்க சொல்லுவாங்க, நான் கவனிச்சுக்கிறேன், நீ போய் வா, நான் பாத்துக்கிறேன், நீ போ, உன்னை யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க, யாரும் எதுவும் பண்ணவும் மாட்டாங்க, உனக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்தாக்கா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அதுல இருந்து பின்வாங்கி போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய கடவுள் அப்படி அல்ல. நம்முடைய கடவுள் அப்படி அல்ல. அவர் நித்தமும் நம்முடைய வழியை அவர் கவனித்துக் கொள்கிறவராகவே இருக்கிறாரு. தாவீதுடைய விசுவாசமும் அதுதான். கடவுள் என்னை கவனித்துக் கொள்கிறார், என்னுடைய வழியை கவனித்துக் கொள்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட வாழ்ந்தான். இந்த காலை வேலையில கூட நாமும் கூட அந்த விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், ஞானஸ்தான வழியாக கடவுளை நீதிமானாக்கி இருக்கிறாரு, நான் நீதிமானதுனால கடவுள் என்னுடைய வழிகளை அறிந்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாம் பார்க்கிற பொழுது கூட சரி, நான் நடந்த வழியிலே என்னோடு இருந்த கடவுளுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுவேன் என்றான். இந்த வார்த்தையை சொல்லுவது யார் என்றால் யாக்கோபு சொல்கிறான். யாக்கோபு நடந்த வழியிலே அவனுடைய வாழ்க்கையிலே கடவுள் அவனோடு இருந்தார். அதே போலதான் இந்த நாளிலும் கூட சரி, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு இருக்கிறார், நம்மோடு நடக்கிறார், நம்முடைய வழியிலே நமக்கு துணையாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் நம்முடைய வழிகளை கவனித்துக் கொண்டு நம்மை ஆஸ்வதிக்கின்றவராக இருக்கிறார். அப்ப இந்த காலை வேளையில நாம கடவுள் என்னுடைய வழி அறிந்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட நாம கடன் செல்லுவோம். கடவுள் உங்களோடு இருப்பார், கடவுள் உங்களை கவனித்துக் கொள்வார், கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கண்மொழியும் மீட்பருமாகிய கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதமான நாளின் காலை வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை ஞானஸ்தானத்தின் வழியாக நீதிமானாக்கி எங்களுடைய வழிகளை கவனித்துக் கொள்கிறீர், அதற்காக நன்றி படைக்கிறோம். எங்களுடைய வழிகளை கவனித்து எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகின்ற அந்த இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த நாளிலும் கூட நீர் எங்களுடைய வழிகளை கவனித்துக் கொள்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் கடன் செல்ல கர்த்தர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமாய் இறைமன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக.